ஒன்னாம் நம்பர் அப்படின்னாலே 1ஆம் தேதியில் பிறந்தவங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவங்க, 19ல பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்க 28ல பிறந்தவங்க எல்லாமே சூரியன் ஆதிக்கத்துக்கு கீழே நீங்க வந்து இருப்பீங்க. நீங்க தான் வந்து முதன்மையா இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சிறிய ஒரு மனசு வருத்தங்கள் ஏற்படும். தைரியம் உங்களுக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து பழகுவீங்க. ஆனா பழகுறப்ப மற்றவங்கிட்ட அளவுக்கு நீங்க வந்து இறங்கி போக மாட்டீங்க. 31ஆம் தேதியில பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நண்பர்களாக இருப்பாங்க. யார் மேல அவங்களுக்கு லவ் அன்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். இந்த 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வாழ்க்கை துணையா அமைஞ்சாங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல கூட தாங்கி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு சிவகாசியிலிருந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நியூமராலஜி எண்கணிதம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதை வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம மனிதர்களால இந்த உலகத்தை 2 கண்கள் இல்லாம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதே மாதிரிதான் எண்ணும் எழுத்தும், எண் என்கிற அறிவும் எழுத்து என்கிற கல்வியும் இல்லாமல் நம்மளால வந்து இந்த உலகத்துல வாழ முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் எண்ணியல் அப்படிங்கிற முக்கியத்துவம் வந்து ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் சிறந்த அதிர்வலைகள் ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. இப்போ 1ஆம் நம்பர் எடுத்துட்டோம்னா 1ஆம் தேதியில் பிறந்தவங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவங்க, 19ஆம் தேதியில பிறந்தவங்க, 28ல பிறந்தவங்க எல்லாருமே வந்து சூரியனின் ஆளுமைக்குள்ள வருவாங்க. அப்ப இது பிறந்த தேதியை மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. பிறந்த தேதி, அந்த மாதம், அந்த வருடத்தை, இந்த 3ஐயும் கூட்டுனீங்கன்னா அந்த நம்பர் வந்து 1ஆம் எண்ணோட ஆதிக்கத்துல வந்தாலுமே சூரியன் கீழே நீங்க வந்து வந்துருவீங்க. இப்போ உங்களுடைய பிறந்த தேதியிலேயே நிறைய உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிப்பது மிகவும் ஈஸியாக இருக்கும். அதே இது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சவாலு, போட்டிகள், அதிகமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய பெயரும் அப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கு வந்து பிறந்த தேதி நல்லா இருக்கும். ஆனா பெயர் பார்த்துக்கங்க 7ஆம் நம்பர்லயோ 8ஆம் நம்பர்லயோ வச்சிருப்பாங்க, 4ஆம் நம்பர்லயோ வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க பிறந்த தேதி நல்லா இருந்தா மட்டும் போதாது, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பெயரையும் சிறந்த நம்பர்ல உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால வந்து வாழ்க்கையை வந்து மாற்றி உங்களை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வழியாக இருக்கும். இப்போ இந்த எப்படி நம்ம வந்து நியூமராலஜியை பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ இடத்துல வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து நனைஞ்சுக்கிட்டே போவோமா? அப்படி செய்ய மாட்டோம்ல. மழைக்கு ஒரு தடுப்பு நிவாரணம் நம்ம வந்து கொடை பிடிச்சிட்டு போறோம்ல, அதே மாதிரிதான் இந்த நம்ம எண்கணிதத்தை நம்ம வந்து பயன்படுத்தும். அதே மாதிரி கடுமையான வெயில்ல நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்ப கால் சுடும், நம்ம என்ன சூட்டை தாங்க முடியாம செருப்பு போட்டு நம்ம வந்து போறோம். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இன்னல்களையும் துயரங்களையும் தடுத்து நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா கொண்டு போகக்கூடிய நியூமராலஜி எப்படி நம்ம வந்து பெயரை மாற்றுறது. பெயரை மட்டும் மாற்றக்கூடிய அமைப்பு கிடையாது. மொபைல் நம்பர் ஒவ்வொருத்தருமே வந்து மொபைல் நம்பர்லையும் பாருங்க நியூமராலஜி படி உங்களுடைய மொபைல் நம்பரை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைகள் வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டுமே இல்ல, வண்டி நம்பர், வாகனங்கள் வாங்குறப்ப வந்து நீங்க நம்பர் நியூமராலஜி படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்துக்கங்க, உங்களுக்கு வண்டி வாங்குவீங்க, அந்த வண்டி உங்கள்கிட்ட வந்து 1 மாசம் கூட நிலைக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்து சரியான அளவில் இருந்திருக்காது. அந்த நம்பர் வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்க ஏடிஎம் நம்பர் எல்லாமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஜிபேல வந்து நம்பர் போடுவோம்ல, ரகசிய நம்பர், இது எல்லாமே நீங்க வந்து நியூமராலஜி எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகவும் சிறப்பான அம்சமாக இருக்கும். இப்போ முதல் என்னன்னா 1ஆம் நம்பரை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். 1ஆம் நம்பர் அப்படின்னாலே 1ஆம் தேதியில் பிறந்தவங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவங்க, 19ல பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்க 28ல பிறந்தவங்க எல்லாமே சூரியன் ஆதிக்கத்துக்கு கீழே நீங்க வந்து இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை முறைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மனம் எப்பயுமே வந்து ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய பக்குவத்திலே இருக்கும். தலைமை பண்பு உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நீங்க தான் வந்து முதன்மையா இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சிறிய ஒரு மனசு வருத்தங்கள் ஏற்படும். தைரியம் உங்களுக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து இவங்க உதவி செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு உதவினா அவங்ககிட்ட போய் கேட்கவே மாட்டாங்க. ஒரு தயக்கம் இருக்கும், அந்த ஒரு ஈக்கோ இருக்கும். நீங்களே பாருங்க, சில சமயத்துல வந்து அவங்கள அறியாமலே சில மண்டக்கணம் சொல்லுவாங்க, தலைக்கணம் அதிகமா இருக்கும். அதனாலேயே அவங்களுடைய வீழ்ச்சிகள் வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சு நீங்க வந்து கொஞ்சம் மாத்திக்கிறணும். எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து பழகுவீங்க. ஆனா பழகுறப்ப மற்றவங்கிட்ட அளவுக்கு நீங்க வந்து இறங்கி போக மாட்டீங்க.
நீங்க சொல்ற உங்களுடைய கொள்கைகளை மட்டும்தான் மற்றவங்க கடைப்பிடிக்கிறங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனாலேயே பாருங்க நிறைய பேர் உங்களோட நெருங்கி பழகுறது கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் எந்த நம்பர்ல பிறந்தவங்க உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு வந்து ஈக்குவல நண்பர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். அது வந்து 4ஆம் தேதியில பிறந்தவங்க, அடுத்து பாருங்க 13ஆம் தேதியில பிறந்தவங்க, 22ல பிறந்தவங்க, 31ஆம் தேதியில பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நண்பர்களாக இருப்பாங்க. யார் மேல அவங்களுக்கு அன்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். பண்டிட் ஐயா வந்து அவருடைய புக்கில் எழுதியிருப்பாரு. 1ம் 4ம் இணைஞ்சாதான் வடதுருவமும் தென்துருவமும் இணைந்தது மாதிரி காந்தமும் இரும்பை போல வந்து வாழ்க்கை நடத்துவாங்கிற வாசகம் வந்து பண்டிட் ஐயா அவங்களுடைய புக்ல வந்து எழுதியிருக்காங்க. அது மாதிரி சிறந்த தம்பதிகளாக மனமொத்த தம்பதிகளாக வாழ்வதற்கும் இந்த 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வாழ்க்கை துணையா அமைஞ்சாங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சரி, இப்ப சூரியன் ஆதிக்கத்துல நீங்க வந்து பிறந்துட்டீங்க, நீங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அரசியல் அரசாங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கத்துல இருப்பீங்க. நீங்க 1ஆம் நம்பர் நல்லா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான நம்பராக இருந்துச்சு, நீங்க 1ஆம் நம்பர்ல பிறந்துட்டீங்க அப்படின்னாலே அரசியல்ல வந்து உங்களுக்கு வந்து ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அந்த அரசியலையும் பாருங்க, நீங்க வந்து ஒரு தலைமை பண்புல இருப்பீங்க. சாதாரண ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வேலை செய்யவே முடியாது. இல்ல நான் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த அலுவலகத்திலேயே நீங்க வந்து மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய சூப்பர் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பணியில நீங்க இருப்பீங்களோடு நீங்க சாதாரண ஒரு அடிமை தொழில் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா அந்த வேலை உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்க வேலைக்கே நீங்க போகவே மாட்டீங்க. 4 பேர் வந்து உங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்து அவங்கள நீங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய பக்குவம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு நாட்டம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வக்கீல் தொழில், ஆசிரியர் பணி, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைமை பதவிகளுக்கும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இந்த சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து வாழ்க்கை முறை நடத்துறது ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு 40 வயதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய நீங்களே வந்து பக்குவப்பட்டு நீங்க வந்து மாறிக்கிறீங்க. அப்படி மாறுறப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல நீங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து உதவி செய்வீங்க, அந்த பக்குவம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களை கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாற்றக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு வந்து இருக்கும். சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்கு நீங்க சில விஷயங்களை உங்களை வந்து நீங்க மாத்திக்கிட்டா தான் உங்களால முடியும். உங்களுக்கு வந்து நிறைய இடங்களை நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பார்க்கணும். குடும்பத்திலேயே பாருங்களேன், குடும்பத்துல நீங்க வந்து இப்போ ஒரு தலைவரா நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அந்த குழந்தைகளும் மனைவியும் நெருங்கி பழகி பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை கரெக்டான நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, அதெல்லாமே செய்வீங்க. ஆனா அன்பை வந்து எப்படி காட்டணுங்கிற பக்குவம் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இப்படிதான் இருப்பேன், இனி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருப்பீங்களோடு நீங்களா இறங்கி போய் ஒரு பண்பாகவோ ஒரு பாசமாகவோ ஒரு திறமையை வந்து ஒரு பண்பையும் பாசத்தையும் வெளிக்காட்ட உங்களுக்கு தெரியாது. அப்ப நான் இப்படித்தான் இருப்பீங்கிறப்ப அங்க உள்ளவங்க உங்களை பத்தி ஒரு பயம்தான் இருக்குமே ஒழிச்சு முழுமையான ஒரு புரிதல் அந்த குடும்பத்துல இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய பாருங்க சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவங்கள்ட்ட வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் ஒற்றுமை இல்லாம தான் இருக்கும். ஏதோ ஒரு வாராங்க போறாங்க பேருக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் நீங்க வந்து இருப்பீங்களோட ஒரு அந்யோன்யமான தம்பதிகளா இருக்கிறதுக்கு இந்த சூரியன் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்ககிட்ட இருக்காது. ஆனா இவங்களுக்கு வந்து வெளியூர்ல போய் தங்கி வேலை பார்க்கறது ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிக்கும். குடும்பத்தை விட்டு வெளியில போய் தங்கி இருந்து வேலை பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களால முடிந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து போக பழகினீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலும் சிறப்பானதாக இருக்கும். சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க வந்து சூரிய சக்தி உங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால தான் நீங்க வந்து புகழுக்கு நீங்க வந்து அதிகமா வந்து மனசு வந்து இயங்கும். நீங்க வந்து சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த 1, 10, 19, 28ல பிறந்தவங்க நீங்க வாழ்நாட்கள்ல ஒரு முறையாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது சிதம்பரம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு போய் அங்க உள்ள நடராஜ பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வரணும். அதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து போயிட்டு வர்றப்ப உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.